அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. மருத்துவ காப்பீடு அரசு ஊழியர்கள் முக்கிய கோரிக்கை. எங்களுக்கு கொடுத்த இன்சூரன்ஸ் வடிவேலு தேங்காய் காமெடி போல உள்ளது. ப்ரோ, ஆண்டுக்கு 150 கோடி தனியாருக்கு போகுது. அதனை அரசு கஜானாவில் சேர்க்க நடவடிக்கை எடுங்க ப்ரோ. கோரிக்கையை கேளுங்க ப்ரோ. அரசு ஊழியர் சங்க ஆர்ப்பாட்டத்தில் நூதனமாக அரசுக்கு கோரிக்கை வைத்த அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை கலைந்து திருத்திய அரசாணை வெளியிட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தினை அரசு ஏற்று நடத்த வேண்டும். அரசு ஊழியர்களின் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் இந்த திட்டத்தில் சேர்த்திட வேண்டும். அனைவருக்கும் கட்டணமில்லா சிகிச்சை முறையினை உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். உயர் சிகிச்சைக்கான தொகையினை உயர்த்தி வழங்க வேண்டும். அதிகபட்ச உச்ச வரம்பு இருக்கக்கூடாது. பயனாளிகளிடம் சிகிச்சையின் போது கூடுதல் தொகையினை வசூலிக்கும் மருத்துவமனை மற்றும் காப்பீட்டு நிறுவனம் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நீண்டகால நோய்களுக்கான தேவையான மருந்துகள் முழுவதும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளையும் சேர்த்து திருத்திய அரசாணையாக வெளியிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என ஆர்ப்பாட்டத்தில் நூதனமான முறையில் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க.